உங்களுக்கும் கை கால் வலி ஃப்ரீக்வெண்டா இருக்கா? அப்ப அது என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கை கால் வலி அப்படின்றது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கு. அது அவங்களோட டே டு டே லைஃப்லயும் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, மெக்னீசியம் குறைபாட்டால தான் கை கால் வலி அப்படின்றது ஃப்ரீக்வெண்டா இருந்துட்டு இருக்கு. இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சின்ன பசங்களுக்கும் வந்து இந்த கை கால் வலி அப்படின்றது இருக்கு. மெக்னீசியம் அப்படின்றத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுட்லயோ இல்ல நம்ம எடுக்கக்கூடிய கேப்சூல்ஸ்லயோ நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அதனாலதான் இந்த மெக்னீசியம் குறைபாடு அப்படின்றது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. கை கால் வலி வரதுனால மட்டும்தான் இந்த மெக்னீசியம் குறைபாடா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாது. வாமிட்டிங் சென்சேஷன்ல இருந்து நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய பாடி பெயினோ இல்ல வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா டயர்டா ஃபீல் பண்றது இது எல்லாமே வந்து மெக்னீசியம் குறைபாட்டால தான் நடக்குது. நிறைய பேர் ஃப்ரீக்வெண்டா சொல்லிட்டே இருப்பாங்க. உட்கார்ந்துட்டே இருப்போம், திடீர்னு நம்ம கால் வந்து ஒரு மாதிரி நம்னஸ் ஃபீல் ஆகும், அதாவது ஒரு எறும்பு ஊறுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல, அது கூட மெக்னீசியம் குறைபாட்டால தான் நடக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. மெக்னீசியம் குறைபாட்டால வரக்கூடிய வேற என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா கால் வலி, கை வலி, மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது, டயர்டா இருக்கிறது அண்ட் வந்து தூக்கமின்மை அப்படின்றதும் இந்த மெக்னீசியம் குறைபாட்டுல குறிப்பிடக்கூடிய விஷயமா இருக்கு. மெக்னீசியம் குறைபாடு இருக்கவங்களுக்கு பிளட் பிரஷர் அப்படின்றது அதிகமாவே இருந்துட்டு இருக்குமா? அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய மெக்னீசியம் குறையும் போது நம்ம பாடியில வேற எந்த மாதிரி அந்த சத்துக்களை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியாம நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய இன்சுலின் லெவலை வந்து அது இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு பிளட் பிரஷர் அப்படின்றது அதிகமாகுது. மெக்னீசியம் குறைபாட்டால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ மென்னுக்கும் விமனுக்கும் வந்து எவ்வளவு மெக்னீசியம் வந்து அவங்களோட டே டு டே லைஃப்ல தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் அதை வந்து நம்ம ஃபுட்ல என்னென்ன ஃபுட்ல இன்டேக் பண்ணா மெக்னீசியம் குறைபாடு வந்து நம்மளுக்கு வராம இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மென்னுக்கு சராசரியா 400ல இருந்து 420 மில்லிகிராம் வந்து மெக்னீசியம் அப்படின்றது அவங்களோட டே டு டே லைஃப்ல தேவையா இருக்கு. விமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 300ல இருந்து 320 மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீசியம் வந்து அவங்களோட டே டு டே லைஃப்ல தேவையா இருக்கு. இந்த மெக்னீசியம் குறைபாடு நம்மளோட சாப்பாடுகள்ல எங்க இருந்து குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா, கால்சியம் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸை வந்து நம்ம நிறைய இன்டேக் பண்ணிட்டு மெக்னீசியம் குறைவா எடுக்கும் போது மெக்னீசியமும் கால்சியம் கூட சேர்ந்து அதை மிக்ஸ் ஆகிடுறதுனால நம்ம பாடிக்கு ப்ராப்பரான மெக்னீசியம் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை. ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கீரை வகைகள்ல இருந்து கிரெயின்ஸ்ல இருந்து ஃப்ரூட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே மெக்னீசியம் இருந்தாலும் கீரை வகைகள்ல தான் அதிகமான மெக்னீசியம் கிடைக்குது. அதாவது சராசரியா எந்த கீரையை எடுத்துக்கிட்டாலும் 100 கிராம் கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் மெக்னீசியம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. என்னென்ன கீரை வகைகள்ல அதிகமான மெக்னீசியம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை அண்ட் பசலிக்கீரை. பசலிக்கீரை அப்படின்றது நம்மளோட நிறைய வீட்டுல இருக்கும். இந்த அரைக்கீரை, பசலிக்கீரை அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நிறைய பேர் வீட்லயும் வச்சிருப்பாங்க. ஆனா அதோட யூசேஜ் வந்து இவ்வளோ அப்படின்றது தெரியாமலே இருந்திருக்கும். இனிமே வந்து மெக்னீசியம் குறைபாடு நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பசலிக்கீரையை மட்டுமாச்சு நீங்க வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா இன்டேக் பண்ணலாம். நம்ம பாடியில எப்பவுமே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து மெக்னீசியம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு கூட சொல்றாங்க. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ப்ராப்ளம், ஆன்சைட்டி இருக்கிறது, பிளட் பிரஷர் அதிகமா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து மெக்னீசியம் குறைபாடு ஆச்சு அப்படின்னா நம்மளோட பாடியில இந்த பிரச்சனைகள் முன்னாடியே இருந்தாலும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஒரு உதவி பண்ணுது. நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய மெக்னீசியமை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு நோய் இருக்கவங்க மட்டும் மெக்னீசியம் குறைபாட்டுனால என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றத டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்க சொல்றாங்க. என்ன பிரச்சனை இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க மெக்னீசியம்க்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாத்தையும் இன்டேக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டைஜஷன் அப்படின்றது ப்ராப்பரா நடக்காததுனால அவங்களுக்கு சிறுநீரகத்துல இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மெக்னீசியம் கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, நீங்களே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்கு போல அப்படின்னு நினைக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மெக்னீசியம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபுட் எடுத்துக்கலாமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்க ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.